Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் diet for kidney stones. Kidney stones பொறுத்தவரை வாழ்நாள்ல எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முறையாவது kidney stones வரும். சில பேருக்கு அது வரும் போகும், அது அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம். So kidney stones அப்படினு பார்க்கறப்போ இதோட size and shape ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். சில பேருக்கு மண் அளவு இருக்கும், சில பேருக்கு பட்டாணி அளவு, சில பேருக்கு கோல்ஃப் பால் அளவு கூட இருக்கும். இதோட கலர் பாத்தீங்கன்னா yellow இல்ல brown கலர்ல இருக்கும். இது எதனால ஏற்படுது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட மினரல்ஸ் நம்ம பாடியில அதிகமா இருக்கும்போது நம்ம யூரின் தான் வெளியேத்தும். அந்த யூரினால முழுமையா வெளியேற்ற முடியாதப்ப தான் நம்ம பாடியில வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகுது. காசஸ் அப்படின்னு பார்க்குறப்போ சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்னா நம்மளோட யூரினோட அளவே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டே கம்மியாயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மினரல்ஸை வந்து அதால் வெளியேற்ற முடியாது. அதனால நிறைய தண்ணி குடிக்கணும். அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஒபிசிட்டி கண்டிஷன் இருக்குது, பைரியாட்ரிக் சர்ஜரி, ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஜிஏயோட அளவே பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும், ஸ்டொமக்கோட சைஸே. அப்போ உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம். சுகர் அண்ட் சால்ட் இன்டேக் அதிகமாக இருக்குது, பேரதைராய்டு கிளாண்ட்ஸில் வந்து பிரச்சனை இருக்குது, ஸோ ஹைப்போ இல்லை ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குனாலும் கிட்னி ஸ்டோன்ஸ் வரும். மெடிசன்ஸ் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்கு நீங்கள் தொடர்ந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நாளாக அப்படின்னா அந்த ஒரு மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்னாலேயும் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம். கிட்னியோட ஸ்ட்ரக்சரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை பாலிசிஸ்டிக் கிட்னி இருக்குனாலும் கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம். 4 விதமான கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது கால்சியம் ஸ்டோன்ஸ். கால்சியம் ஆக்சலேட், கால்சியம் பாஸ்பேட் 2 இருக்குது. அதில் கால்சியம் ஆக்சலேட் தான் மோஸ்ட்டாக வரும். இது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கால்சியம் நம்ம பாடியில் இருக்கிறது. ஸோ நம்ம போன்ஸ் அண்ட் மசில்ஸ் வந்து அதை நிறைய யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம பிளட்ல வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும். ஸோ கிட்னி அதை ஃபில்டர் பண்ணி யூரின் மூலமாக வெளியேற்றணும். ஆனால் கிட்னியால் சரியாக வெளியேற்ற முடியல அப்படின்னா கால்சியம் நம்ம பாடியில் தங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கு ஆக்சலேட் ஸ்டோன்ஸாக ஸ்டோர் ஆகுது. யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை பியூரின் இன்டேக், ஸோ ஷெல் ஃபிஷ் அதுக்கப்புறம் ஆர்கன் மீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வரும். இது வந்து ஜெனட்டிக்கான ஒரு விஷயம் கூட. ஸ்டூவைட் பார்த்தீங்கன்னா ரிகரண்ட் யூடிஏ இன்ஃபெக்ஷன்ஸ்னால இந்த ஸ்டூவைட் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சிஸ்டின் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் சிஸ்டின் வந்து நம்ம பாடியில் லீக் ஆக ஆரம்பிக்கும் போது நமக்கு இந்த சிஸ்டின் ஸ்டோன்ஸ் உருவாகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன் தான். சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப லோ பேக் பெயின் இருக்கும், ஸ்டொமக் பெயின் இருக்கும், ஃபீவர் இருக்கும், கோல்ட் அண்ட் சில்ஸ் இருக்கும். ஸோ கை கால் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். அவங்களுக்கு நாசியா கண்டிஷன்ஸ், ஹெமட்டூரியா, யூரின் போகும்போது அவங்களுக்கு பிளட்டும் சேர்ந்து வரும், க்ளவுடி யூரினாக இருக்கும். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமாக வந்து இருப்பாங்க. ஒன்று பாத்ரூமுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு பாத்ரூமே வராது, அதாவது யூரினோட அவுட்புட்டே ஸ்டாப் ஆயிடும் ஒரு ஸ்டேஜில். டயட் ஃபார் கிட்னி ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி குடித்தாலே உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். அதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணணுனாலும் கரெக்டாக உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி குடிக்கணும். உடம்புக்கு தேவையான அளவுனா உங்களுக்கு எப்போல்லாம் தண்ணி தாக எடுக்குதோ சோம்பேறி தடப்படாமல் எழுந்து போய் தண்ணி குடித்தாலே இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அடுத்தது சிட்ரஸ் ட்ரிங்க்ஸ். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ்னால் எடுத்த உடனே போய் ஒரு கல் போய் உக்காந்துராது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மினரல்ஸ் வந்து கிறிஸ்டல்ஸாக, இப்போ ஒரு உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி குட்டி குட்டியாக போய் என்ன ஆகும்னா டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும் ஒரு இடத்துல கிட்னியில். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா சேர்ந்து ரொம்ப நாளாக அங்கேயே இருக்கும்போது அது ஸ்டோன்ஸாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் சிட்ரஸ் ட்ரிங்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸாக மாறுறது தடுக்கப்படும். கால்சியம் ஸ்டோன்ஸ் இருக்குன்னா ஸ்பினாச், நட்ஸ், முக்கியமாக பீனட், வீட் பிரான் எடுத்துக்கவே கூடாது, கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். உப்பு வந்து கம்மியாக எடுத்துக்கணும். அண்ட் அனிமல் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவலில் எடுத்துக்கணும். நிறைய பேர் கால்சியம் ஸ்டோன்ஸா அப்படின்னா கால்சியம் ஃபுட்ஸே எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கால்சியமும் லோ டு மாடரேட் லெவல் எடுத்துக்கலாம். அதுவே உங்களுக்கு கால்சியம் ஸ்டோன்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நிறைய ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. சிஸ்டின் ஸ்டோன்ஸை க்யூர் பண்ணணுன்னா நீங்கள் நார்மல் இன்டேக்கை விட அதிகமாக தண்ணி குடித்தாலே போதும். யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் க்யூர் பண்ணணுன்னா லோ பியூரின் டயட். அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், சீ ஃபுட்ஸ் அண்ட் ஆர்கன் மீட்ஸ். ஆர்கன் மீட்ஸ்னால் லிவர், அப்புறம் மூளை, இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாலே உங்களால் இந்த லோ பியூரின் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸையும் க்யூர் பண்ண முடியும். அண்டு இது பெரும்பான்மையாக யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா மென்னு தான். ஸோ மென்னாக இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து கரெக்டாக தண்ணி குடிங்க. அண்ட் உங்களோட ஹெல்த் உங்களோட ஃபேமிலிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபீமேலுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டே போகிறாங்க மென்னுக்கு ஈக்குவலாக. ஸோ ஃபீமேல்ஸும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணும் அவங்களோட இன்டேக் ஆஃப் வாட்டரில். ஸோ 64% மிக்ஸ்டு ஸ்டோன்ஸாக தான் நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருக்கு ஸ்டோன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷனா, கவுட்டா, என்ன ப்ராப்ளம் சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். நிறைய பேருக்கு இப்போ வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் கவுட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.